அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தமிழ்லையும் கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் பேசுகிறேன். என் காரணம் நாங்கள் பத்திரிகை துறைக்கு வந்தபோது ஒரு மூத்த தீகா தலைவர் என்ன சம்பந்தம்னு அவர் சந்திக்கிறோம். அவர் சொல்கிறார், நீ வந்ததில் சில பேருக்கு தடவ வேண்டிய அவசியம் இல்லைப்பா. முன்னெல்லாம் வேறு பேர் வச்சுட்டு வந்துடுவாங்களா, தடவி பார்ப்பாங்க இருக்கா. உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, உன் பேர் சொன்னோன்னே தெரிஞ்சிடும். இந்த பின்னணியிலேருந்து தான் நாங்கள் வரோம். அப்போ இடம்ங்கிறது பெருசாக திறக்கலை. நாங்கள் ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டோம். சிஸ்டமேட்டிக்காக இந்தியன் மீடியாவில் தமிழ்நாட்டில் மற்றவர்களுக்கான இடத்தை திறந்தது ஆர்எம்டி சம்பந்தம் காலத்து இதழியல் தான். தினமணிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் அவர் திறந்ததுக்கு அப்புறம்தான் நியூஸ் ரூம் ஒரு மோனோகல்ச்சர் மோனோக்ரோமேட்டிக்காக இல்லாமல் ரெப்ரசன்டேஷன்லாம் மாறுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா எங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு பேரை இதுவாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க, மோனிக்கராகவே. அண்ணாவுடைய மொத்த ராஜ்யசபா ஸ்பீச்சஸையும் தேடினோம்னா அன்னைக்கு நாள் மறுநாள் பேப்பரில் சிஎன் அண்ணாதுரை ஆஃப் டிஎம்கே ஆல்சோ ஸ்போக். ஆமாம், சிஎன் அண்ணாதுரை ஆஃப் டிஎம்கே ஆல்சோ ஸ்போக். அப்போ மீடியாவுடைய ரெப்ரசன்டேஷனில் எங்கே இடம் இருந்தது? இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பெரியார் எழுதினார், அவரே பப்ளிஷ் பண்ணார். அண்ணா எழுதினார், அவரே பப்ளிஷ் பண்ணார். கலைஞர் எழுதினார், அவரே பப்ளிஷ் பண்ணார். அவங்களுடைய ஊடக வெளிங்கிறது அவங்களே உருவாக்கின ஒன்று தான். இப்போ அவங்க மீது நீங்கள் ஏன் இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே பண்ணல, அங்கெல்லாம் எடுத்து போய் சேர்க்கல, அவங்க தமிழில் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்க நமக்கு தெரியும். மற்றவர்களுடைய பணியும் அவங்க மேலேயே சுமத்துறது, அது ஒரு இந்த அப்ரோச்சில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை ஒரு விதத்தில் உடைச்சு இதுக்குள்ளே இங்கிலீஷ் விஷயங்களை முதல்ல தொகுத்தாங்க. இப்போ எஸ்விஆர்லாம் சேர்ந்து அந்த ரிவோல்ட்டை போட்டது உள்ளவே ஆங்கிலத்தை வெளிப்படுத்தியாச்சு. அவர் ராமசாமி முதலியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி தலையங்கங்கள்லாம் தொகுத்து பப்ளிஷ் பண்ணார். இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் முதல் கட்டமாக இருக்கும்போது ரிவோல்ட்டுக்கு நான் பிப்ளியோன்னு ஒரு புக் ரிவ்யூ மேக்சினுக்கு ரிவ்யூ எழுதுகிறோம். அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷனுக்கு இங்கிலீஷும் எங்கள் ஆட்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு குடியரசுன்னு ட்வின் ட்ராக் வச்சுருந்தாருன்றதே தெரிஞ்சுது. காரணம், குடியரசை பற்றியோ ரிவோல்ட்டை பற்றியோ எங்கேயும் எதுவும் வரல. நீங்கள் அதுக்குள்ளே போனோம்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமான கதர் வர்சஸ் ஹேண்ட்லூம் டிபேட்டு அவங்ககிட்ட போய் சேரல. இங்கே பேச அவர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார், எளிமையான மொழியில் எழுதியிருக்காங்கன்னு. எளிமையான மொழியில் எழுதினாலும் மொழிபெயர்ப்பதில் ஒரு பெரும் சிக்கல்கள் வந்துடுது. நான் ஒரு தடவை கலைஞர் கூட பேசின்னு இருக்கும்போது அவர் சொன்னார், எங்களை ஜாதி ஒன்மம் இருக்குது, ஜாதி ஒன்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சோறுக்கும் இடம் உண்டு, சாதத்துக்கும் இடம் உண்டுன்னு சொன்னோம். சாதத்துக்கு மட்டும்தான் இடம் உண்டுன்னு சொல்கிறவங்க எங்களுக்கு ஜாதி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம்ட்டார். இது தமிழில் எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிடுது. எழுதி மொழிபெயர்க்க இறங்கினீங்கன்னா சிக்கலில் போய் நிற்குது. சோறும் சாதமும் என்ன குக் ரைஸ், கேபிட்டல் சி போட்டு குக் ரைஸ் போடுறதா, என்னன்னு பண்ணுறது? அந்த மொழிக்குள்ளே இருக்கிற சோஷியல் ரெஜிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இயல்பாக உள்ளே வாங்கிட்டாங்க. இயல்பாக உள்ளே வாங்கி அன்றாட பேச்சுகளில் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம இப்போ மொழிபெயர்ப்பு ஸ்கில்ல நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பெரிய இடைவெளி தான் இது குறிக்கப்படுகிறது.
இது வந்து அரசியலில் மட்டும் இல்லை, இலக்கியத்தில் கூட நடந்தது. சுந்தர் ராமசாமியுடைய புளிய மரத்தின் கதையில் ஒரு இடம் வரும், அவர்கள் வீட்டில் தினந்தோறும் 100 இலைகளாவது விழும், அது அவ்வளோ பேர் சாப்பிடுவாங்கன்னு. டிரான்ஸ்லேஷனில் வந்து ஏதோ ஆட்டம் போது லீவ்ஸ் ஊழற மாதிரி 100 லீவ்ஸ் ஃபால் அப்படின்னு வந்துடுது. அப்போ இதோடைய இதங்களை எடுத்துன்னு போக வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்கு. எனக்கு வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு நெருக்கமான ஒரு ஃபார்ம் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அது வந்து எக்ஸ்பிளனேட்டரி ஜேர்னலிசம். அது வந்து இன்னைக்கு புலிட்சர் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக மாறியது. எக்ஸ்பிளனேட்டரி ஜேர்னலிசம்க்கு வந்து யார் இங்கே தமிழில் வைக்கலான்னும் போது ரஞ்சன் தான் வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணார். அண்டர்ஸ்டாண்டிங் WTOன்னு ஒன்று, அது வந்து கேள்வி பதில் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த WTOடைய அனைத்து சிக்கல்களையும் இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து மைக்ரேஷனை பற்றி பண்ணார். நான் இப்போ என்ன நினச்சேன்னா, இது ஓகே, எக்ஸ்பிளனேட்டரி ஜேர்னலிசம் தமிழில் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூஸில் தான் பண்ண முடியும் போல் இருக்குன்னு. எஸ்விஆர் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கே பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். நன்றி சார். அதே சமயம் இந்த புத்தகம் படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நெருடல் இருந்தது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்க போகிறோம்? அந்த இவங்கள்லாம் சேர்ந்து, இந்துத்துவ ஆட்கள்லாம் சேர்ந்து இங்கே மீடியாவில் வந்து ஒரு பெரிய ரிவோல்ட்டை ஏற்படுத்தி பல பேரை வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க. அப்போது வேலையை இழந்த ஒருத்தர் வந்து குணசேகரன். அப்போ வந்து எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு வார்த்தை வந்தது, அதை நீங்கள் மொழிபெயர்த்திங்கன்னா மீதி யாருக்குமே புரியாது. இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நாம் குணசேகரங்களை ஆதரித்து கொண்டு இருக்க வேண்டும், அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு, நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு கீழே ஒரு ஃபுட் நோட் போட்டு 52ஆம் ஆண்டு வந்த பராசக்தி படத்தை தான் இந்த குணசேகரன் என்பது குறிக்கிறதுன்னு போட வேண்டியிருக்கு. அப்போ பல சமயங்களில் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கான எல்லா டூல்ஸும் இன்னும் வரல. போதுமான மொழிபெயர்ப்பு டூல்ஸுங்க வந்து இன்னும் வந்தே சேரல. ஆஸ்ட்ரிக்ஸ் போடாமல் பண்ணவே முடியல. புதுமை பித்தனை பற்றி ஒரு கதையில் ஒன்று வரும், நான் புதுமை பித்தன்னா என்ன, கடவுளை அழைத்து சோறு போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது எல்லாருக்கும் புரிஞ்சிடுது, கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிறத பற்றி தான். நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த போர்ஷனை மட்டும். புதுமை பித்தன் வாஸ் எ தமிழ் ரைட்டர், he passed away in that day. He has written a short story called God. இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. ஏதோ ஒரு கிரேக்க நாடகத்தை நீங்கள் போட்டிங்கன்னா புரிஞ்சிடுது. நம்ம ஊர் நம்ம சொல்லாற்றல்கள் விஷயத்தில் வந்த விஷயங்களையே மொழிபெயர்ப்பதற்கு கடினமாக இருக்குது. இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குற மிக முக்கியமான பாடம் என்பது, இங்கு பதிவான நம்மளுடைய வரலாறுகளை சரியான முறையில் எடுத்து செல்ல வேண்டியது தான். கடும் உழைப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன் நமக்கே பிடிக்காமல் போயிடலாம். 2வது டிரான்ஸ்லேஷன் இல்லை 3வது டிரான்ஸ்லேஷன் 5 வெர்ஷன் வந்தால் கூட தப்பு இல்லை. ஆனால் பண்ணி இதை வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுடைய சிந்தனை எங்கேருந்து வந்தது? ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வருது. இவங்க சிட்டிசன்ஷிப்பை பற்றி பண்ண டிபேட் இருக்குல்ல, நீங்கள் வந்து 47லேருந்து 49 திமுக திக முடிகிற வரைக்கும் வர இதில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி அவ்வளோ டிபேட் இருக்குது. ஸ்டேட்டுங்கிறத பற்றி அவ்வளோ டிபேட் இருக்குது. 2 பேரும் வெவ்வேறு பார்வை வைத்து கொண்டார்கள்ன்றது வேறு. ஆனால் 2 பார்வைக்கும் ஆனால் எங்கேருந்து இந்த பார்வை வருதுங்கிறது வந்து தெளிவாக வெளியே வந்திருக்கு. அதனால் இப்போ எஸ்விஆர் வந்து நமக்குலாம் கொடுத்துருக்குற மிக முக்கிய பாடம் என்னென்னா,
அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒழுங்காக வெளியே எடுத்து போய் சேருங்க. இல்லைன்னா இன்னமும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் நம்ம இருப்போம் என்பதை சொல்லி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.